because adult to adult transaction is not an emotional transaction, right? Adult to adult, there is no place of emotions to play in adult to adult transaction. ஓகே, எமோஷன்ஸை தூக்கி வச்சுட்டு தான் நீங்கள் அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன் பேசணும். அப்போ நீங்கள் எமோஷனலாக இருக்கும்போது அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து காம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் கேளுங்க. 2 days 3 days 1 week எடுத்துட்டு காம் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே ரைட் நம்ம பையன் தான் இல்லை நம்ம பொண்ணு தான் இது என்னங்கிறது பேசுவோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து பேசுனீங்கன்னா இந்த டிஸ்கஷன் வில் பி வெரி வெரி ஸ்மூத். அந்த மாதிரி நானே வந்து ஐ ஹவ் சீன். ஓகே, நான் ஒரு பேரண்ட் அண்ட் ஒரு சைல்டுக்கு வந்து கவுன்சிலிங்காக பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு அடல்ட் சைல்டுக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி உட்காந்து பேசினதுல கன்வின்ஸ் ஆகி அப்பா அம்மா சொல்ற பையனே அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூ வாண்ட் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஆன் யுவர் டெசிஷன். இது பர்டிகுலர் யுவா யாராவது சின்ன குழந்தைங்க டீன் ஏஜஸ் இருந்தீங்கன்னா நீ ஆன்சர் பண்ணலாம். யூ வாண்ட் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஆன் யுவர் டெசிஷன் அப்படின்னா எந்த ஈகோ ஸ்டேட்ல இருந்து பேசுவீங்க? I'll finish in another 5 minutes. Sorry, it's taking time. டக்குனு யாராவது ஆன்சர் பண்ணலாம். டீன்ஸ் இல்லைன்னா வேற யாராவது ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஈகோ ஸ்டேட்? Nurturing parent. Nurturing parent, huh? Yes. Mix That you of want to child and convince adult, your sir. parents. Mix of child and adult. Yeah. Mix of child and adult. நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த பொண்ணுங்க மட்டும் எப்பயுமே வந்து பேசி அப்பாட்ட காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. பசங்கனால முடியாது. பசங்களுக்கு முடியும் அம்மா மூலமா தான் வந்து பண்ணணும். ஏன் யாராவது யோசிச்சிருக்கீங்களா எதனாலன்னு? Nurturing. ஆஹா, நோ. It is adult, sir. பொண்ணுங்க எந்த ஸ்டேஜ்ல அப்பாட்ட காரியம் சாதிச்சு போவாங்க? Child. எந்த சைல்டு? Girl child. இல்லங்க, கேர்ள் சைல்டு. எந்த ஈகோ ஸ்டேட்? Nurturing child. சைல்டா, அடாப்டட் சைல்டா, ரிபலியஸ் சைல்டா? Adaptable. பொண்ணுங்க எப்பயும் ஃப்ரீ சைல்டா வந்து பேசி அப்பாட்ட ஃப்ரீ சைல்டா பேசும்போது அப்பா ஓகே ஓகேன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அப்பா வந்து Free child. அப்பா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு. பொண்ணு வந்து ஃப்ரீ சைல்டா பேசும்போது கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள இருந்து சரி சரின்னு சொல்லிடுவாங்க. இந்த பசங்க வந்து பேசும்போது என்ன தப்பு பண்றாங்கன்னா அவனால ஃப்ரீ சைல்டா பேச முடியாது. டீனேஜ் பசங்களோட என்ன பிரச்சனை அப்படின்னா they will be talking in adult to adult. அடல்ட் டு அடல்ட்ல வந்து அவங்களும் பேரண்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து எஸ் வாங்க முடியாது அப்பாட்ட ஈஸியா. ஸோ அதனால வந்து என்னன்னா ஒரு ஃப்ரீ சைல்டா பேசினா டக்குன்னு ஓகே. ஏன் அம்மா மூலமா வருது? அம்மா மூலமா வந்து அம்மா வந்து அப்பாட்ட ஒரு ஃப்ரீ சைல்டா பேசி அதை அப்ரூவல் வாங்குவாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம அந்த ஈகோ ஸ்டேட்டை அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி மாற்றி அகைன் இட் ஆல்ஸ் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இதுதான் ஃபிக்ஸட் கிடையாது. நான் சொல்றது ஒரு ப்ரிடாமினன்ட் ஜெனரலிஸ்டிக்காக தான் சொல்றேன் நான். ஓகே, a family discussion to make an important decision. அப்ப அந்த ஃபேமிலி எந்த மனநிலையில இருக்கணும்? Adult. அடல்ட். எஸ், வெரி குட். அடல்ட் டு அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபேமிலியில இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். எனி டெசிஷன்ஸ் அடல்ட் டு அடல்ட். ஆன் அ ஷாப்பிங் டே. Child. சைல்டு ஈகோ ஸ்டேட்டா? சைல்டு ஈகோ ஸ்டேட்னா நீங்க எல்லாத்தையும் கடையே வாங்கிட்டு வந்துருவீங்க. Critical parent. கிரிட்டிக்கல் பேரண்ட் எதுவுமே வாங்காம வருவீங்க. Nurturing, sir. Nurturing. Mix. நர்ச்சரிங்கா இருந்தாலும் Mixed state. you need to go for a shopping on an adult ego state. சார் பொருளை பொறுத்து. எஸ், பொருளை அனாலிசிஸ் பண்ணணுங்க. நீங்க ஷாப்பிங் போகும்போது ஏன் லேடிஸ்னால ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா லேடிஸ் வந்து மேபி மேக்ஸிமம் என்னன்னா நிறைய டைம் நர்ச்சரிங் பேரண்ட்ல இருப்பாங்க, இல்லை கிரிட்டிக்கல் பேரண்ட்ல இருப்பாங்க. ஐம் நாட் ஓகே லேடிஸ், எக்ஸ்கியூஸ் மீ, ரைட்? ஐம் சேயிங் ஜென்ரலிஸ்டிக்லி. ஈவன் ஜென்ஸுமே வந்து நிறைய சில சமயம் டைம் எடுத்துக்கலாம். நானே சில சமயம் டைம் எடுத்துக்கேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சா ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறோம் அப்படின்னா நான் வேற ஏதோ ஒரு ஈகோ ஸ்டேட்ல இருப்பேன். அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து அனாலிசிஸ் பண்ணி டக்குன்னு வேகமா இது வேணும் இது வேண்டாம். நீங்க ஃப்ரீ சைல்டா இருந்தீங்கன்னு வச்சுங்க, கடையே வாங்கி போட்டு அம்மா லாலிபாப் வேணும், அம்மா ஐஸ்கிரீம் வேணும், அது மாதிரி தான். ஓகே, தட் இஸ் தி ஃப்ரீ சைல்டு. ஸோ எதை பார்த்தாலும் டெம்டேஷன். ஓகே, சைல்டு இஸ் அ ஃபீலிங் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க டெம்டேஷன்ஸ்ல வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய வாங்கிடுவீங்க. ஓகே, ஸோ அநேகமாக ஓகே இந்த செஷன்னால நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களோட ஷாப்பிங் பில் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் போகும்போது அடல்ட் ஈகோ ஸ்டேட் அனாலிசிஸ் மைண்டோட போகணும்.
நல்லா சாப்பிட்டு பசியோட போனீங்கன்னா கிரிட்டிக்கல் பேரண்டா தான் வாங்குவீங்க. இல்ல வந்து ரிபலியஸ் சைல்டா வாங்குவீங்க. ரிபலியஸ் சைல்டா வாங்கினாலும் எல்லாத்தையும் வாங்குவீங்க. ஓகே, ஸோ பசிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கம்ஃபர்டபுளா, ஏன்னா அனாலிசிஸ் பண்றதுக்கு நிறைய மைண்ட் இதாகும். பசி இருந்துச்சுன்னா அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ அனாலிசிஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து வேற ஈகோ ஸ்டேட் மாறிடுவீங்க. ஓகே, டு டிசைட் அபவுட் கரியர் சேஞ்ச் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். உங்களோட கரியர் சேஞ்ச் பண்ணணும், நீட்ஸ் சேஞ்ச் ஆர் வாட்ஸ், ஏதோ ஒன்று டிசைட் பண்ணணும்னா எந்த ஈகோ ஸ்டேட்? Adult. Egos. Adult only. ஆல்வேஸ் டெசிஷன் மேக்கிங் இஸ் அன் அடல்ட். adult, நீங்க திஸ் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பிக் கேரியர் டெசிஷன்ஸ், பெரிய டெசிஷன்ஸ் வந்து சைல்டு ஈகோ ஸ்டேட்லயோ இல்ல ரிபலியஸ் ஈகோ ஸ்டேட்லயோ, என்னை எப்படி அவமானமா அசிங்கமா பேசிட்டான், நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னா அது எந்த ஈகோ ஸ்டேட்? rebellious, Rebellious. ரிபலியஸ் சைல்டு. ஓகே, ரிபலியஸ் சைல்ட்ல இருந்து எடுக்கிற டெசிஷன் எல்லாமே தப்பா இருக்கும். ஓகே, சைல்டாவோ நீங்க பேரண்டாவோ இருந்து எடுக்கிற டெசிஷன்ஸ் தப்பா இருக்கும். 99% அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் கரெக்டா இருக்கும். எல்லாருக்கும் சூட்டபுளா, எல்லாருக்கும் அமிக்கபிளா இருக்கிறது அடல்ட் டு அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து எடுக்கிற டெசிஷன் தான் இதுவா இருக்கும். ஓகே, ஆன் அன் அப்ரைசல் டிஸ்கஷன் வித் தி பாஸ், நீங்க தான் வந்து சபார்டினேட், நீங்க ஒரு அப்ரைசல் டிஸ்கஷன், அப்ப நீங்க எந்த ஈகோ ஸ்டேட்ல இருப்பீங்க? adult, adult. பெட்டர் சொல்லுவா. நீங்க ஒரு Child, free child. ஃப்ரீ சைல்டு, குழந்தைங்க மாதிரி தான். நீங்க அப்பா கிட்ட வந்து காரியம் சாதிக்கணும், உங்க பாஸ்ட காரியம் சாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ சைல்டு, அடாப்டட் சைல்டு, அவங்க பாஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஐ கேனாட் சே இதுதான் அப்படிதான் இருக்கணும் இல்லை. அடாப்டட் சைல்டோ ஃப்ரீ சைல்டோ மாறி மாறி ரிபலியஸ் சைல்டா மாத்தினீங்கன்னா ஆப்போசிட்டா விழுகும். ப்ரொமோஷன் விழுக வேண்டிய இடத்துல ப்ரொமோஷன் விழுக வராது. ஐஸ் வைக்கணுங்கிறீங்க பேசிக்கா. ஐஸ் வைக்கணும்னா ஃப்ரீ சைல்டு. ஓகே, எஸ் சார், ஓகே சார், டன் சார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டணும் அப்படின்னா தட் இஸ் தி அடாப்டட் சைல்டு. ஓகே, இப்போ நீங்க பாஸா இருக்கணும்னா, பாஸா இருந்தீங்கன்னா எந்த ஈகோ ஸ்டேட்ல இருக்கணும்? adult, அடல்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா நர்ச்சரிங். Critical parent also. ஓகே, அடல்ட் ஆர் நர்ச்சரிங் பேரண்ட் வில் பி மோஸ்ட் பெட்டர். இல்லை நீங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீ சைல்டு, இவனை வந்து அடக்கவே முடியல, இவனை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா நீங்க கிரிட்டிக்கல் பேரண்டா கூட இருக்கலாம். இட்ஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் தி பர்சன் அண்ட் சிச்சுவேஷன். ஓகே, situation, ஆன் அ கான்ஃபிளிக்ட் டிஸ்கஷன் வித் அ ஸ்பௌஸ், ஸ்பௌஸோட ஒரு சண்டை, கான்ஃபிளிக்ட், ஒத்து போல, பேசவே முடியாது சார் அப்போ. பேச முடியாது. ஓகே, சைலண்ட். இல்ல அது வந்து பேரலா இருக்கணும், டிரான்சாக்ஷன் கிராஸ் ஆகாம பார்க்கணும். பேரலா, நீங்க பேரலா பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா சைலண்டா இருங்க. நீங்க எப்ப பேரலா பேச முடியுதோ அப்ப பேசுங்க, இல்லைன்னா அது வரைக்கும் சைலன்ஸ் தான். மௌனம், மௌனம் சிறந்தது. ஓகேவா? பெட்டர் வந்து அடல்ட் டு அடல்ட் பேசுனீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பர். அப்பதான் வந்து இந்த கம்யூனிகேஷன் கேப்லாம் இல்லாம இருக்கும். பட் அடல்ட் டு அடல்ட் பேசுறதுக்கு எமோஷன்ஸ் இல்லாம இருக்கணும். ஓகே, அந்த எமோஷன் தனிகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஓகே, ரைட். இன்னும் ஒரே ஒரு போஸ்டர் டிசைனிங் பண்றீங்க, என்ன மனநிலையில இருக்கணும்? ஒரு பிபிடி இதெல்லாம் டிசைன் பண்றீங்கன்னா அடல்ட் இல்ல ஃப்ரீ சைல்ட்ல இருந்தா கிரியேட்டிவா ஃப்ரீ இருக்கும். சைல்டு, கிரியேட்டிவிட்டி. ஓகே, டிசைனிங் இஸ் ஆஃப் கிரியேட்டிவ், ஆஃப் ஃப்ரீ சைல்டு. ஒரு கண்டென்ட் கிரியேஷன் இருக்கும்போது அடல்ட் adult, அடல்ட் அண்ட் ஃப்ரீ சைல்டு மிக்ஸ் ஆஃப், ஏன்னா சில கிரியேட்டிவிட்டியும் வரணும் உங்களுக்கு. ஓகே, கிரியேட்டிவிட்டி. ஃபினான்ஷியல் பிளானிங், அடல்ட் adult, பட்ஜெட். ஓகே, பட்ஜெட் போடும்போது அடல்ட்ல தான் இருக்கணும், அடல்ட்ல தான் இருந்தாங்கன்னா அப்பதான் உங்க பட்ஜெட் கரெக்டா இருக்கும். அண்ட் ஆர்மி கமாண்டர் இன் தி பேட்டில் ஃபீல்டு, கிரிட்டிக்கல் பேரண்ட். கிரிட்டிக்கல் பேரண்ட், ரைட், வெரி குட். அங்க போய் நீங்க நர்ச்சரிங் பேரண்டா இருக்க முடியாது. அங்க போய் அடல்ட் டு அடல்ட் டிஸ்கஷன் பண்ணலாம், எதிரிட்ட போய் நம்மவா டிஸ்கஷன் பண்ணலாம்லாம் பண்ண முடியாது. ஓகே, பட் அங்க வந்து கிரிட்டிக்கல் பேரண்ட், ஷூட்னா ஷூட் தான். ஓகே, an army commander in the in motivating the team, Nurturing. Nurturing parent. Nurturing. nurturing parent. Okay, on a meeting, boring meetings, Free child. free child ah free child ah free child ah இருந்தா மீட்டிங் விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அடாப்டிவ் adaptive child இல்லைன்னா adult to adult. That is why it is very boring, no, it is very stressful.
மீட்டிங்ஸ் ஆர் வை போரிங் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஏன்னா வேற ஈகோ ஸ்டேட்டுக்கு போக முடியாது. கொஞ்சம் இப்போ இருக்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈகோ ஸ்டேட் அது ஃப்ரீ ஈகோ நோ நர்ச்சரிங் பேரண்ட்டை இப்போ பாஸ் நர்ச்சரிங் பேரண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் மீட்டிங் நல்லா போகும். ஆனால் டூர் வெக்கேஷன் Free child. Free child. மோஸ்ட்லி ஃப்ரீ சைல்டு கொஞ்சம் அடல்ட் அப்பப்போ டைம் மெயின்டைன் பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் அடல்ட்டாக மாறி ஆகணும். Adult. Yes. இன்னொன்று எக்ஸாம் ஹால் Adult. அடல்ட் Adult. ஈகோ ஸ்டேட்டில் தான் இருக்கணும். ஆனால் சாலிட்யூட் தனிமையில் Free child. Child.